தமிழகம் அண்ட் புதுவைக்கான வானிலை நிலவரம் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல தென்னிந்திய பகுதிகள் அண்ட் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. இதன் காரணமா அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு எச்சரிக்கையை பொறுத்தவரை அக்டோபர் 9ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் அண்ட் திருவள்ளூர் மாவட்டங்களோட சில இடங்களுக்கு கனமழைக்கான எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 10ஆம் தேதி நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் அண்ட் திருவள்ளூர் மாவட்டங்களோட சில இடங்கள்ல கனமழைக்கான எல்லோ அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க. அக்டோபர் 11ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களோட சில இடங்களிலும் அண்ட் காரைக்காலிலும் கனமழைக்கான எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 12ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், நீலகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களோட சில இடங்களிலும் அண்ட் காரைக்காலிலும் கனமழைக்கான எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அக்டோபர் 13 அண்ட் 14 ஆகிய தேதிகளில் தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னையின் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுமா. நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 34 இருந்து 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்சமா 26 இருந்து 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் அண்ட் அரபிக்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதனால மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க வானிலை மையம். கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை தமிழகத்துல சில இடங்கள்ல மழை பெய்திருக்கு. புதுவை அண்ட் காரைக்கால்ல வறண்ட வானிலையை நிலவியதா சொல்லும் வானிலை மையம் ஈரோட்ல அதிகபட்ச வெப்பநிலையா 35.8 டிகிரி செல்சியஸும், கரூர் பரமத்தியில குறைந்தபட்ச வெப்பநிலையா 20.5 டிகிரி செல்சியஸாவும் பதிவாகி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.